மாநிலத்திலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் ஓசூரில் துவக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநிலத்திலேயே முதல் மையமாக தமிழக மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்ட பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையமானது துவங்கப்பட்டுள்ளது. ஓசூர் மாநகரில் தின்னூர் லட்சுமி நரசிம்மன் நகரில் அமைந்துள்ள இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் முருகேசன் மற்றும் ஓசூர் காவல்துறை ஏஎஸ்பி அக்ஷயா அனில், அக்ஷயா வகரே ஆகியோர் முறைப்படி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாற்றுத்திறனாளி நிர்வாகிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்ட பாதுகாப்பு சங்கம் மாநில தலைவர் வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் தெரிவிக்கையில், தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தையல் இயந்திரங்கள் வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக குறிப்பாக மாற்றுத்திறனாளி பெண்கள் தையல் கலையை முறையாக சரியான முறையில் கற்று சுயமாக தொழில் செய்து சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் தமிழ்நாட்டிலேயே முதலாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாற்றுத்திறனாளி பெண்களுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது. தையல் கலையில் அடிப்படையில் தையல் மற்றும் அரி ஒர்க், எம்ப்ராய்டரி உள்ளிட்டவைகளை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவும். முதல் கட்டமாக இந்த மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி மையத்தை ஆரம்பித்ததை போலவே சேலம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம் சார்பில் விரைவில் மையங்கள் துவங்கப்படும். முதல் கட்டமாக ஒரு பேட்சுக்கு 5 பேர் விகிதமாக வருடத்திற்கு 500 பேர் பயிற்சி அளித்து அவர்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் வழிவகை செய்யும் என நம்பிக்கை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பேட்டி சண்முகசுந்தரம், மாநில தலைவர், தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த தையல் தொழிலை மாற்றுத்திறனாளி பெண்கள் சரியான முறையில் கற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து சமூகத்தில் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பயிற்சி மையத்தில் மூலமாக நாங்கள் பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பேசிக்காக தையல் தைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சி இங்கே அளிக்கிறோம். கூடவே ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்கு போன்ற சின்ன தொழில்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் வீட்டில் இருந்தவாறே தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த பயிற்சி மையத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முதலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை துவக்கியிருக்கிறோம். இன்னும் அடுத்த மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்திலும் அடுத்த பயிற்சி மையத்தை துவங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்போ மாற்றுத்திறனாளி பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் முதல் கட்டமாக எடுத்துக்கூடிய முயற்சி ஒரு பேட்சுக்கு 5 பேராக பயிற்சி கொடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பேரையாவது நாங்கள் ஒரு கைத்தொழில் செஞ்சு அவங்களுடைய தன்னம்பிக்கையோடு வாழ்கிறதுக்கு எங்களால் வழிவகை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொறுப்பு பெயர் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம் மாநில தலைவர் சண்முகசுந்தரம்.